சூரியனே சரணம் சரணம். என் பேர் வந்து எல் குழந்தை சிசு. நான் வந்து சென்னையிலேருந்து வரேன். நான் வந்து அடிப்படையில் வந்து கத்தோலிக்க கிறிஸ்துவ மதத்தை சேர்ந்தவன். நான் அது வந்து 2019 ஐயாவை பற்றி நான் கேள்விப்பட்டுட்ருக்கேன். ஆனால் வந்து நான் இங்கே வரணுன்ற ஒரு எண்ணமோ இல்லை எதுவுமே எனக்கு இல்லவே இல்லை. எனக்கு நிறையா ப்ராப்ளம் வந்தது. எனக்கு பண பிரச்சனையிலேருந்து உடல் டாக்டரால் தீர்க்கவே முடியாதுன்னு சொன்ன நோய், அந்த மாதிரி நோயோடையும் பார்த்தீங்கன்னா இருந்துகிட்டு இருந்தேன். பத்தாவதுக்கு மிஸ்ஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா கோவிடில் இப்போ தவறிட்டாங்க. ஒரு குழந்தையும் இறந்துருச்சு. இந்த மாதிரி நிறையா ப்ராப்ளத்தில் இருந்துகிட்டு இருக்கும்பொழுது இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஐயா வந்து கனவுல வந்து எனக்கு கணக்கம்பட்டிக்கு வான்ட்டு நாலு நாள் வந்து கனவுல சொன்னார். அதே மாதிரி அந்த சமயத்தில் வந்து நான் FBயில் யூஸ் பண்ணும் பொழுது நான் இருக்கேன்டா சாமி, நீ ஏன் கவலைப்படுற அப்படின்ற வார்த்தைகள் எனக்கு தொடர்ந்து வந்துட்டு இருந்தது. அப்போ என் தங்கச்சி ஹஸ்பண்ட் கிட்ட நான் கேட்டேன், மச்சான் இந்த மாதிரி கணக்கம்பட்டினா என்னது, எனக்கு அந்த கணக்கம்பட்டினா என்னன்னே தெரியவே தெரியாது. அவங்க தான் சொன்னாங்க, இந்த மாதிரி வந்து பழனியில் இருக்குது, நான் சொன்னேனே உங்ககிட்ட ஆல்ரெடி, அங்கே போங்கன்னாங்க. நான் எப்படி இந்த இடத்துக்கு வந்தேன் என்னன்றது எனக்கு தெரியாது. நான் இப்போ தொடர்ந்து 6 மாதமாக ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் நாங்கள் வந்துட்டுருக்கேன். நான் இப்போ உங்கள் தங்கச்சி ஹஸ்பண்டுக்கு வந்து இந்த இடத்த பற்றி தெரிஞ்சு வச்சுருந்துருக்காங்க. அவங்க வந்து எப்படி சொல்ற ஒரு 6 இயர்ஸாகவே அவங்களுக்கு வந்து அவங்க ஓனர் கூட வந்துட்டுருக்காரு அவர். சரிம்மா. இப்போ நீங்கள் இங்கே அவர் சொன்னதுனால வந்தீங்க. அவர் சொன்னதுனால இல்லை அவர்கிட்ட விசாரிச்சு வந்திருக்கீங்க. இங்கே வந்த பிறகு உங்களுக்கு மாற்றங்கள் உணர்றீங்களா? நிறைய மாற்றங்கள் நான் உணர்ந்திருக்கேன். முதல்ல பார்த்தீங்கன்னா தொழில் ரீதியான மாற்றங்கள் நிறைய உணர்ந்திருக்கேன். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அடிக்கடி வந்து நிறைய பிரச்சனைகள், சூசைட் பண்ணிக்கலாம், நம்ம இங்கே எதுக்கு, மனைவி இறப்பு, தொழில் நஷ்டம், உடம்புல வியாதி, இந்த மாதிரி பல பிரச்சனைகளுக்கு மத்தியில் அடிக்கடி எதுக்கு நம்ம இங்கே இருக்கோம், பேசாமல் இறந்து, அந்த மாதிரி ஒரு சமயத்துலலாம் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 6 மாதமாக ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். இப்போ என்னுடைய மனசில் அந்த மாதிரி ஒரு எண்ணம் துளி கூட கிடையாது. எப்போவுமே ஐயா தான் என்னை வந்து வழிநடத்திட்டு இருக்காரு. பல வகையில் பட்டாம்பூச்சி வடிவத்தில் வந்து என்னை பார்க்குறாரு. நான் என்ன ஒரு நிமிஷம் நான் வந்து ஐயா அவங்கள பார்க்கணும்னு நான் மனசார நினச்சேன்னா அந்த செகண்டே வந்து பார்த்தீங்கன்னா அவர் எனக்கு வந்து நான் கேட்குறதுக்கு கண்டிப்பாக உடனே ரிப்ளை பண்ணுறாரு. அவர் பல விதத்தில் நான் ஐயா வந்து என்னை வழி நடத்திட்டு இருக்காரு. இப்போ உங்களுக்கு வந்து தொழில் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நிறைய மாற்றங்கள் இருக்கு. எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, நல்லா இருக்கு எனக்கு. கண்டிப்பாக சந்தோஷம். எங்கேருந்து வரீங்க? நான் சென்னையிலேருந்து ரெடில்ஸ்லேருந்து வரேன். நன்றி. இப்போது உங்களோட இந்த வீடியோவை பார்த்து நிறைய பேருக்கு வந்து வரலான்ற ஒரு ஆர்வம் இருக்கலாம். கண்டிப்பாக பல பிரச்சனைகளை தீர்வுக்கு வழி தெரியாமல் இருக்கிறவங்க இருக்காங்க. கண்டிப்பாக நானுமே வந்து வழி தெரியாமல் என்ன பண்ணுறது, சூசைட் பண்ணிக்கலான்ற அந்த ஒரு சூழ்நிலையில் இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா அந்த நிமிஷம் வந்து எனக்கு ஐயா வந்து ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்தாரு. எனக்கு நீங்கள் வா, உனக்கு எல்லாமே கிளியர் ஆகும் அப்படின்னாரு. இப்போ எனக்கு லைஃப் வந்து 199% கிளியர் ஆன மாதிரி இருக்கு. எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்கு. இல்லை அந்த மாதிரி உங்களோட இந்த வீடியோ பார்த்து வர்றவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? கண்டிப்பாக ஐயாவை முழுக்க நம்புங்க. நான் பண்ண தப்பை தயவுசெய்து யாருமே பண்ணிட வேண்டாம். முழுக்க ஐயாவை நம்புங்க. அப்படி என்ன நீங்கள் தப்பு? நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இதுக்கு முன்னாடியே வந்து ஐயா வந்து என்கிட்ட வந்து ஒரு கீ செயின் மூலியமாவோ ஏதோ மூலியமாக வரும்பொழுது அதை வந்து நான் உதாசீனப்படுத்திட்டேன்னா, நான் அவர் என்னை தேடி வரும்பொழுது கூட நான் வந்து அதை என்ன எதுன்னு நான் கிளியராக அவரை வந்து நான் டீட்டெயில்ஸ் நான் தெரிஞ்சுக்காமல் நான் வந்து அசால்ட்டாக விட்டுட்டேன். நான் அதனால எனக்கு பல இழப்புகள் எல்லாமே கூட முன்னாடியே நான் தெரிஞ்சிருந்திருந்தா எல்லாமே நான் சரி பண்ணியிருந்திருக்கலாம். நான் ஐயாவை வந்து நம்பி வந்தால் கண்டிப்பாக எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்கவே இருக்காது. சாவோட விளிம்புக்கு போனாலுமே கூட பார்த்தீங்கன்னா ஐயாவை தேடி வந்துட்டோம் அப்படின்னா, ஐயாவை நினச்சாலே போதும், அந்த நிலைமை வந்து கண்டிப்பாக மாறிடும். நன்றி. சத்குருவே சரணம். ஓம் ஸ்ரீ சத்குருவே சரணம்.